இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நாடிகளில் எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தளர்வாக தரையில் உட்காந்துக்கலாம். தரையிலையோ சேர்லையோ எதுலேயோ நம்மளுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வலது கையை தரையில் வச்சுக்கணும். வலது கையை தரையில் வச்சுக்கோங்க. இல்லை நம்ம அவங்கவுங்க எங்கே இருக்கிறோமோ, மாடியில் இருந்தாலும் சரி, இல்லை சேரில் உட்காந்தாலும் சரி, சோஃபாவில் உட்காந்தாலும் சரி, பெட்டில் உட்காந்தாலும் சரி, தொடையிலேருந்து கையை எடுத்து கீழே வைக்கணும். கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் நம்ம கைக்கு வரும். இப்போ நம்ம கைக்குள்ளே நம்ம உடம்புல உள்ள சக்கரங்கள் கைகள்லேயும் இருக்குது, கால்கள்லேயும் இருக்குது, உடம்புலேயும் இருக்குது. இப்போ நம்ம கைகள் மூலியமாக நாடிகளை சரிப்படுத்துகிறோம். இப்போ ஒவ்வொரு விரல்கள்லேயும் சக்கரங்கள் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே எப்படி 7 ஆதாரங்கள் சக்கரங்கள் இருக்குதோ, அதே மாதிரி 7 ஆதாரங்கள் சக்கரங்கள் கைகள்லையும் இருக்குது, கால்களில் இருக்குது, தொடையிலையும் இருக்குது, கணுக்கால்லையும் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சக்கரங்கள் இருக்குது. ஆனால் சக்கரங்கள் இருக்குமான்னு பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதெல்லாம் சூட்சமமாக மறைஞ்சிருக்கிறது தான் இந்த தூள சேகத்தில் சூட்சமாக மறைஞ்சிருக்க சக்கரங்கள். அதை எப்படி நம்ம சமநிலைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அந்த கையை வலது கையை தரையில் வச்சுக்கோங்க, இடது கையை இந்த தொடை மேலே வச்சுக்கோங்க, இடது தொடை மேலே அண்ணாந்து பார்க்க வச்சுருங்க, வானத்தை பார்க்க கையை. இப்போ என்ன பண்ணுறீங்களுடைய உங்களுடைய சுவாசத்தை கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை இடது பக்கமாக சுவாசத்தை இழுங்க. நீங்கள் இழுக்கிற சுவாசம், விடுற சுவாசம். சுவாசம் இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், சுவாசத்தை விடும்போது உள்ளார போகணும். நல்லா சுவாசத்தை இழுத்து ஒரு 10 முறை விடுங்களேன். அப்படியே எண்ணத்தை உங்கள் மூலாதாரத்தில் வண்டி வைங்களேன். மூலாதாரம் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, முதுகுத்தண்டு முடிகிற இடம் அடியில் இன உறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுப்பற. உங்கள் எண்ணத்தை மூலாதாரத்தில் வைங்க. அடுத்தது வலது கை உள்ளங்கையில் நினைங்க, சுவாசத்தை இழுங்க. சுவாசத்தில் ஒரு விதமான சூடோ குளிர்ச்சியோ இல்லை ரெண்டும் கலந்ததோ வரும். அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி வரும். சூடாக வந்ததுன்னா அவங்க கடந்த காலத்தில் இருக்கிறாங்க. குளிர்ச்சியாக வந்ததுன்னா எதிர்காலத்தில் இருக்கிறாங்க. ரெண்டும் கலந்து வந்துச்சுன்னா நிகழ்காலத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த நாடி ஆக்டிவேட் ஆகிரும். 10 சுவாசம் எடுத்தோம்னா அந்த நாடி, எதுக்கு 10 சுவாசம் எடுக்கிறோம் அப்படின்னா, சுவாசம் எடுக்க 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 தான் என்ன ஆகும், நரம்புகள் வழியாகவும் நாடிகள் வழியாகவும் எனர்ஜி ஃப்ளோ ஃபுல்லாக போகும். நம்ம ஒரு சுவாசம் 2 சுவாசம் எடுத்தோம்னா இப்போ கோடான கோடி மைல்கள் தூரம் நம்மளுடைய எனர்ஜி லெவல் போகும் நாடி நரம்பு வழியாக. அந்த நாடி நரம்பு வழியாக போகும்போது ஃபில் ஆகணும்னா நம்ம சுவாசம் எடுக்க எடுக்க தான் நம்ம நரம்புகளில் உள்ள அடைப்புகள்லாம் வெளியில் போகும். நரம்புகள்லாம் அடைப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம இந்த சுவாசம் எடுக்க எடுக்க தான் அது குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் இந்த மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியை பேசிக்கை செய்ய செய்ய என்ன ஆகுன்னா, அந்த அடைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது என்னென்னா, கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கினா தான் உங்களுடைய நினைவு எண்ணங்கள் ப்ரெசன்ஸுக்கு வரும். நிகழ்காலத்தில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை உணர முடியும். ஏன்னா நரம்புங்கிறது உணர முடிகிறது, உணர்ச்சிக்கு முடிகிறது. இதை நம்ம செய்யும்போது என்னன்னா, கண்ணை திறந்தோம்னா நம்ம வேறு ஏதோ பார்க்குறோம், உங்களோட மைண்டு டைவர்ஷன் ஆகிரும். இப்போ எதிர்த்தாப்பில் ஒரு பொருளை பார்க்குறோம், டிவியை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த டிவியில் உள்ள எண்ணங்கள் தான் நம்மளுக்கு வருமோ இல்லையா, நம்ம செய்கிறதோட எண்ணங்கள் வராது. அதுக்கு தான் கண்ணை மூடிக்கிறது. கண்ணை மூடும்போது என்னன்னா நம்மளுடைய உள்நிலைக்கு போகும்.
அதாவது கடந்து உள்ளே போவோம். நம்ம கடவுள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடந்து உள்ளே போகிறோம். கடந்து உள்ளே போகும்போது தான் நம்ம உடம்புக்குள்ளே பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி முழுசாக இருக்கும். அதோடு நம்ம சேர்ந்து பயணம் பண்ணும்போது தான் நம்ம அதுவாக மாறுவோம். ஆனால் தான் இறை சக்தி இறங்கும். இறை சக்தி இறங்கிறதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்கிறோம். பிரபஞ்ச ஆற்றல் இறை சக்தியை நம்ம முழுசாக உணரணும். அந்த முழுசாக உணர்கிறதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் செய்கிறோம். நம்ம கடைசியில் சமாதி நிலை ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளும் இறைவனும் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுதான் இறை நிலை. நம்ம கடைசியாக வர்றது முக்தி, ஞானம். அதுதான் அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். அடுத்த பிறவா நிலை ஆவறதுக்கு தான் இந்த யோக பயிற்சியை செய்கிறோம். இந்த யோக பயிற்சி செய்கிறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த இதெல்லாம் செய்ய நம்மளுடைய சிறு பிள்ளையிலிருந்து சென்ற பிறப்பிலிருந்து வந்த கர்மாக்கள் இன்ற பிறப்பில் செய்யக்கூடியது எல்லாமே கழிக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி முறைகள்லாம் செய்கிறோம். இதை நம்ம செஞ்சாவே என்ன நம்மளுடைய கர்ம வினைகள் இதெல்லாம் தொலைஞ்சிரும், கழிஞ்சிரும். அதுக்கு தான் இதை செய்யும்போது என்ன ஆகுனா, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் போயிடும். நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புல நிறையா இருக்கும். அதை நம்ம அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்ற நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ குறையும் போது நம்மளுடைய பாடியில் உள்ள கர்மா கிளென்சிங் ஆயிரும். இதுக்கு தான் நம்ம பயிற்சியெல்லாம் செய்கிறோம். இந்த இறை சக்தியை நம்ம உணரும் போது நம்மளுக்குள்ள தூய பரிசுத்தமாக ஆயிரும். நம்ம உடம்பு இறை சக்தியாக முழுசாக நம்ம மாறிடுவோம். அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜியாக முழுசாக மாறிடும். அதுக்கு தான் இந்த பயிற்சி முறைகள்லாம் நம்ம செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்படியே கையை என்ன பண்ணுறீங்க, வலது தொடை மேலே இந்த கையை வைங்க. கையை வானத்தை பார்த்து வைங்க. இடது கையை மேலாப்பில் தூக்கினாப்பில் வைங்க. இப்படியே சுவாசத்தை மாற்றி இழுங்க. அப்படியே சுவாசத்தை இழுங்க. அதாவது சுவாசம் போகிறது 2 மூக்கு வழியாக தான் போகும், 2 மூக்கு வழியாக தான் வரும். நம்ம எண்ணம் எதில் நினைக்கிறோமோ அந்த எண்ணம் மட்டும்தான் கவனத்துக்கு வரும். இப்போ நம்ம இயல்பாக சுவாசம் எடுங்க சுவாசம் விடுங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, 2 மூக்கு வழியாக சுவாசம் போகும், 2 மூக்கு வழியாக தான் சுவாசம் வரும் எப்பொழுதும் இயல்பு. இதை என்ன பண்ணும்போது நம்மளுடைய சுவாசம் எந்த எண்ணத்துக்கு கொண்டு வரோமோ அந்த எண்ணங்கள் நல்ல உணர்வுபூர்வமாக தெரியும். நல்ல சுவாசத்தை இழுத்துட்டு அப்படியே விடுங்க பார்ப்போம். இடது பக்கமாக விடுங்க பார்ப்போம். அப்படியே இடது கையை அப்படியே பின்னோக்கி காட்டுங்க. இப்போ சுவாசத்தை இழுங்க. இப்படியே நம்ம 10 முறை, அதாவது இந்த கையில் இழுத்து இந்த கையில் விடும்போது, இந்த கையில் இழுத்தும்போது இந்த விடும்போது ஆப்போசிட்டில் நம்மளுக்கு குளிர்ச்சியாக தெரியுதா வெப்பமாக தெரியுதா அப்படிங்கும்போது என்னன்னா, நம்மளுடைய சுவாசம் ஒரு டியூப்பில் இழுத்து விட்டால் கடைசியில் எப்படி தண்ணி வருமோ அது மாதிரி எந்த விதமான அடப்பும் இல்லாமல் உங்களுக்கு சுவாசம் போயிட்டு வரும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுவாசம் போயிட்டு வரும். ரைட்டுங்களா? இப்போ 2 பக்கெட்டு உள்ள நாடியும் சமநிலை ஆகிடுக்கும். இப்போ 2 கையும் தொட மேலே வைங்க. இப்போ இடகல நாடியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், வலகல நாடியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இப்போ சுழுமுனை அப்படியே உட்காந்து நம்மளுடைய நேர்கோடு, நெத்தி நேர்கோடு வழியாக மூலாதாரம் வரைக்கும் அப்படியே ஸ்பைனல் கார்டு வழியாக நெத்தி போட்டுக்கு வர மாதிரி சுவாசத்தை அப்படியே 2 மூக்குலையும் இழுத்து 2 மூக்குலையும் அப்படியே மொல்ல விடுங்க. சுவாசத்தை மொல்ல இழுங்க, சுவாசத்தை மொல்ல விடுங்க. எப்பொழுதும் நம்ம சுவாசத்தை 1 பங்கு இழுத்தோம்னா 2 பங்கு விடணும். 1:2 ரேஷியோவில் விடணும். ஏன் அப்படின்னா, 1 பங்கு ஆக்சிஜன் இழுத்தோம்னா 2 பங்கு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும். 1 பங்கு ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும், அந்த கார்பன் டை ஆக்சைடையும் சேர்த்து வெளியில் விடணும். இதுதான் 1:2 ரேஷியோ. நல்லா இதுதான் தியானத்துக்கு உண்டான நிலை. இந்த சுவாச நிலையில் நீங்கள் 21 முறை நல்ல சுவாசத்தை நல்லா இழுத்து விட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டு தியான நிலைக்கு போயிடும். தியான நிலைக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் கான்சியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ்க்கு போயிடுவீங்க. சப்கான்ஷியஸ் போயிட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் அதில் நிறையா இருக்கும்.
ஏன்னா இத்தனை வருஷமாக நம்மளுடைய பதிவுகள்லாம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அதெல்லாம் வெளியே ஏற்றிட்டிங்கன்னா இப்போ புதுசாக ஃபில்டராக நம்மளுக்கு என்ன தேவையோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உள்ளே போட்டிங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறையா நம்மளுடைய 66 எண்ணங்களில் இதெல்லாம் நம்ம நிறையா விஷயங்கள் நெகட்டிவாகவே நம்ம மைண்டில் இருக்கும். என்ன நம்ம பேப்பர் படித்தது, டிவி பார்த்தது, சினிமா பார்த்தது, ரோட்டில் பார்த்தது, எல்லா பதிவுகளுமே நம்ம ஆழ்மனத்துக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். தியான நிலையில் அதெல்லாம் நீங்கள் தியானம் பண்ண தேவையற்றதெல்லாம் வெளியில் போக வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 66 எண்ணங்களில் உங்களுக்கு 80% மனதால் ஆனது அப்படிங்கும்போது அதில் இருக்கிற எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் அதெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா பாசிட்டிவாக இருக்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் அந்த அஃபர்மேஷனை உள்ளே போடுறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போடுறீங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நடந்துடும். அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளார போடும்போது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது தியானம் மூலியமாக அது நடக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய நினைக்கும் போதெல்லாம், தியானத்தில் இருக்கும் போதெல்லாம் நம்ம பழைய எண்ணங்களை வெளியில் அகற்றி விட்டு புது எண்ணங்களை உள்ளே போட்டுக்கிட்டே வரணும். உள்ளே போட்டுக்கிட்டே அது கற்பனையில் அதை நடந்தது மாதிரி, அதை நடக்கிற மாதிரி, முடிஞ்சது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை அதுக்கு தாரணையாக ஓட விடும்போது இந்த தியானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 21 நிமிஷம் அல்லது ஒரு 30 நிமிஷம் டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா உடம்பில் பல மாற்றங்கள் வரும். நாடி நரம்புகள் வேலை செய்யும், சக்கரங்கள் வேலை செய்யும், சக்கரங்களுக்கு உண்டான தன்மைகள் வேலை செய்யும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது, அதுவும் மாறும். அப்படியே கண்ணை முழிங்களேன். கண்ணை முழிச்சு நல்லா கையை கொஞ்சம் ரெண்டையும் தேய்ங்க, ரஃப் பண்ணி கண்ணுக்கிட்ட ஒரு ஒத்தடம் மாதிரி வைங்க. உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் கண்ணை மூடி இருக்கும்போது வேறு ஏதாச்சும் தாட்ஸ் எதுவும் வந்ததா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா எண்ணங்களில் டக்குன்னெலாம் கட்டுப்பட முடியாது. எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே இது என்னன்னா மூச்சு தான். அந்த மனம் மூலியமாக மூச்சு இயங்கக்கூடியது தான் கட்டுப்படுத்தும். நீங்கள் என்ன தான் பண்ணாங்களோ எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ உங்களுக்கு எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, தீய எண்ணங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த இது வரும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன சொல்லணும்? டெலீட், கேன்சல். அதை எந்த எண்ணம், ஒரு எண்ணம் தீய எண்ணம் வந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு 3 நல்ல எண்ணங்களை நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினைக்க என்னன்னா இந்த பழைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்டில் அவ்வளோது ஸ்டோர் ஆகிருக்கு. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். அவங்க பார்த்தது, பழகுனது, பேசுனது எல்லாமே மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணுன்னா தான், அதுக்கு தான் தியானம் பண்ண சொல்கிறது. தியானம் பழக இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். கொஞ்சமாக மாறிச்சுனாவே நம்ம குறைந்தது ஒரு 3 மாதத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிரும். ஏன்னா நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அது நல்லது நினச்சாலும் நடக்கும், கெட்டது நினச்சாலும் நடக்கும். கெட்டது தான் அடிக்கடி நம்மளுக்கு நினைக்கிறது, மைண்டு அதுதான் நினைக்கும். அது நினைக்கும் போதுன்னா அது நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நீ கீழே விழுந்துருவா பாரு அப்படிம்பாங்க, கீழே விழுந்துருவாங்க. அது மாதிரி தான் என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் தியான பயிற்சி. இதை செய்யும்போது என்னென்னா நம்ம நாடி நரம்புகளில் இருக்கிற அடைப்புகள்லாம் வேலை செய்யாகும். இது எல்லா நோய்க்குமே இது நம்ம அப்ளை பண்ணலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நரம்புகளில் பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம கிளியர் பண்ணலாம். எமோஷன் அதிகமாக இருக்குது, சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளுக்கு வந்தது எமோஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலாம். நரம்புகளில் உள்ளதும் பண்ணலாம், மைண்டில் உள்ளதும் பண்ணலாம், எல்லாமே கிளியர் பண்ணலாம். இது நம்ம பயிற்சியாக செய்ய எல்லாமே மாறும்.